பண்ணல சார். எப்போ பண்ணலாம் நான் நேர்லேயே பேசலாம் சார். வாய் தான் உங்களை பார்க்குற இடத்துல பார்த்துக்கிறேன். சொன்னதுக்கு அவர் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறார் சார். சாரை எப்படி சொன்னால் நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் கேட்கலாம் சார். எங்களை ரொம்ப ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன் சார். நம்ம உனக்கு அவங்க கொடுக்குற கான்டாக்டில் தான் சார் நாங்கள் சமைச்சு போடுறோம். ஆனால் எங்களை ரொம்ப அவங்க வந்து ஏதாவது ஒன்று எங்களுக்கு ரொம்ப பேசுகிறாங்க சார். அவங்க இதுதான் சார் சொன்னேன். தப்புக்குன்னா நீங்கள் எனக்கு என்ன தண்டனை வேணால் நீங்கள் கொடுங்க அப்படின்னு. என்ன போட்டிங்கன்னாங்க, தோசை போட்டால் இட்லி போட்டால் 3000 பணம் கட்டணும். அப்புறம் அவங்க சிலிண்டர் பிரச்சனை வரதுனால நீங்கள் இதெல்லாம் இங்கே போட்டில் கிடையாது, நீங்கள் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படியே நிறுத்திட்டோம் சார். நான் வாழை முடியுமா கமிஷன் சொன்னேன். கமிஷன் சொன்னால் சாராய் விட்டு சொன்னால் அந்த சாராய் விட்டியா அது சாங்க சொன்னால் செத்துக்கியா அப்படின்னு என்னை அவர் கேட்டுட்டு போவார் சார். எனக்கு ஒரு வாரமாக தூக்கமே வரல சார். அவர் என்னை கேட்டுக்காரு 13 வருஷம் பக்கம் வேலை செஞ்சுட்டு சார். சத்தியமாக நேர்மையாக தான் சார் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். என்னோட உடம்பு உழைச்சிட்டு தான் சார் வேலை செஞ்சுட்டு. ஆனால் அவர் பேசினோடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இவங்க இருக்கிற மரியாதை கூட எங்களுக்கு இல்லை. ஒரு அத்திப்பட்டி கிராமமே எங்கள் தீபாவளி பொங்கல் தான் சார். நாங்கள் தீபாவளி எல்லாத்துக்கும் நாங்கள் வேலைக்கு வருவோம் சார். எந்த நாளும் நாங்கள் வீட்டில் இருக்க மாட்டோம் சார். லீவ் போனால் சம்பளம் பிடிச்சிருவாங்க சார். ஆனால் தீபாவளி பொங்கல் கூட எங்களுக்கு அங்கே ஒரு ஹெல்ப் கூட பண்ணுறதுக்கு யாருக்கா இருந்தாலும் அந்த ஏக்கம் இருக்குல்ல சார். அந்த தீபாவளி பொங்கல் கூட எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அத்திப்பட்டி கிராமம் மாதிரி அம்மா உணத்தை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டாங்க சார். ரொம்ப ஆனால் எவ்வளவோ எங்களை எல்லாம் தரக்குறவா பேசுகிறாங்க. ஒரு நாளைக்கு வந்து தயிர் சாதம் இப்போ தான் சார் தயிர் சாதம் போடுறோம். சாம்பார் வந்து 110 120 போடுவோம். இட்லி வந்து 1200 போடுவோம், 1500 போடுவோம். தயிர் சாதம் பண்ணிக்கலாம். அந்ததான் அரிசி வந்து நாங்கள் ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு மாதிரி பிரியாணி எல்லாம் தராங்க. திரும்பி நாங்கள் போய் பார்த்து தான் சார் எடுக்கிறோம். அவங்க அந்த ஒரு லிட்டர் 1 கிலோ அரிசி தான் சார். 5 கிலோ அரிசி சார். அரிசியில் போட்டால் ரேஷன் அரிசி அது ரேஷன் அரிசி தான் வருது. நாங்கள் 12 வருஷமாக தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.